Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி தான் ஒரு வெள்ளிக்கிழமை மேட்ச் இருக்குதா எல்லாம் கீரப்பாக இருப்பீங்க. அதை பற்றி பேச போறியா? அதை பற்றி இல்லை, அதை பற்றின ப்ரிவியூ ஒரு லேட்டர் ஆன் பேட்டிங் கம்பேரிசன் bowling கம்பேரிசன்லாம். இப்போ எம்எஸ் தோனி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு விராட் கோலியை பற்றி. அவர் என்ன சொன்னார் நிறைய பேர் கேட்டிங்க. ஹிந்தி இங்கிலீஷில் மாற்றி மாற்றி பேசியிருக்காரு. ஸோ அப்படியே தெரியாதவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோனி அண்ட் விராட் கோலி ரெண்டு லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அண்ட் எம்எஸ் தோனி எல்லா ஃபார்மேட்லையும் ரிட்டையர் ஆகிட்டார், உங்களுக்கு தெரியும். விராட் கோலி T20 மட்டும் ரிட்டையர் ஆகிருக்கு. ஸ்டில் டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் எல்பி பிளேயிங். டெண்டுல்கருக்கு அப்புறம் ஜாஸ்தி 100 அடித்தது யாருன்னா உலகத்துலேயே சொல்கிறேன், நம்ம கோலி தான். விராட் கோலி ரன் மிஷின், கிங் கோலி. எஸ் ரைட். அவரை பற்றி, கோலியை பற்றி தோனிகிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. அண்ட் விராட் கோலி தோனி கேப்டன்சியில் நிறைய விளையாடிருக்காரு. இவ்வளோ ஏன் கோலி கேப்டன்ஷிப்லேயே தோனி விளையாடிருக்காரு. அப்போ விளையாடும் போது கோலி டீப் மிட் விக்கெட்டுக்கு போயிடுவார். ஃபீல் பண்ண ஒரு ட்ரஸ்ட்டு தான், ஒரு நம்பிக்கை. தோனியை நீ பார்த்துக்கோன்னு அவர் ஃபீல்ட் செட் பண்ணுறதாகட்டும். ஈவன் தோ கேப்டன் கிடையாது தோனி, அப்போது இருந்தாலும் ஆஸ் அ கீப்பராக அவர் ஃபீல்ட் செட் பண்ணுவார். சர்க்கிள் உள்ளே இருக்கிறவங்ககிட்ட கான்ஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கணும். டீப் மிட் விக்கெட்லேருந்து பேசினாலாம் கால விழாது. இப்படி ஒரு அடி ரெண்டு, அதெல்லாம் வேணும். அந்த பாண்டிங் வாஸ் வெரி நைஸ். அதை கேப்டனுக்கு அலோவ் பண்ணணும். அதாவது ப்ரெசன்ட் கேப்டன் ஃபார்வர்ட் கேப்டனுக்கு. அது கோலி நல்லா அழகாக அவரோட பாண்டிங் இருந்தது தோனி கூட. எதுக்கு இது சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னா, இந்த க்ரௌடு பேர் பூன்னு பண்ணாங்களே மும்பை இந்தியன்ஸை போன சீசனு, அதில் பார்த்துருப்பீங்க. ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா அந்த மாதிரி பாண்டிங் இருந்ததா? ரோஹித் சர்மா வாண்டட் டு கிவ் இஸ் ஒப்பீனியன், ஆனால் அவரை டிபேட் விக்கெட் இவர் தான் பண்ணார். ஆனால் அப்புறம் மாறிடுச்சின்னு வச்சிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இப்படி தான் இருக்கணுன்றதுக்காக. அதனால தான் க்ரௌட் இந்த மாதிரி. அந்த மேட்ச்லேயே நான் சொல்லியிருந்தேன், நான் க்ரௌடெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா ரோஹித் சர்மாட்ட வேணுமா வேண்டாமா நீ போய் பேசு, ஷோ யூஆர் டுகெதர்னு. ஸோ அந்த அளவுக்கு கிரிக்கெட்டில் இது ரொம்ப முக்கியம், ஆடியன்ஸை க்ளூடாக வைக்கிறதுக்கு. அண்ட் ஆஸ் இட் இஸ் தோனி அண்ட் விராட் கோலி, ஃபண்டாஸ்டிக் பிளேயர்ஸ். அண்ட் ஜே வீரு ஜோடி. ஜே வீருன்னா என்னென்னு கேட்பீங்க, ஷோலேன்னு ஒரு படம், தர்மேந்திர அமிதாப் பச்சன், ஜே வீரு. ஃப்ரெண்ட்ஷிப்னா இன்னும் அந்த படத்தை பற்றி தான் பேசுவாங்க. தளபதியில் எப்படி மம்முட்டி அண்ட் ரஜினி, சூர்யா, நண்பேண்டா அந்த மாதிரி. எனிவே இவங்க என்ன பேசுகிறாங்க அதை சொல்லுன்னீங்களா? சிம்பிளான இன்டர்வியூ தான். ஒரு கிளிப்பிங் போட்டு காமிச்சார் ஆங்கரு, இதை பற்றி சொல்லுன்னு. போன சீசன் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நீ विराट कोहली आरसीबी के सीएसके वाले पति एंकर सोनार विराट ने कहा था कि मेरा सिर्फ एक ही कैप्टन है, वो है एमएस धोनी हमेशा के लिए। और जब मैंने टेस्ट कैप्टनसी छोड़ी तो मेरे को एक ही मैसेज आया, वो भी धोनी का था அப்படின்னு சொன்னார். அப்படின்னு இந்த ஹிந்தியில் கேட்டார். அவர் இதை பற்றி சொல்லணும். அது என்ன கேட்டார்னா, விராட் கோலியை நாங்கள் கேட்டேன், எனக்கு எப்போதுமே ஒரே கேப்டன் தான், அது தோனி தான். அதே மாதிரி நான் டெஸ்ட் கேப்டன்சி விடும்போது கூட எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் வந்தது, அதுவும் தோனிகிட்டு தான் வந்த மெசேஜ் அப்படின்னு சொன்னார். இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுன்னு இந்த ஆங்கரு நம்ம தலை தோனிகிட்ட கேட்டார். தோனி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார், இன் இஸ் யூஷுவல் ஸ்டைல் எம்எஸ் தோனி. நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி வேணால் பேசுகிறேன், அந்த மெசேஜை பற்றி நான் சொல்ல மாட்டேன், என்ன மெசேஜ் அமிச்சேன்னு. ஏன்னா எல்லா கிரிக்கெட்டருமே என் கூட விளையாண்டவங்களும் சரி விளையாடாதவங்களும் சரி நிறைய பேர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஆனால் इससे कुछ भी बात करो, बाहर कुछ नहीं आता, जो भी बाहर आता है मेरे पास ही वापस आता है, तीसरे के पास कभी नहीं जाता அப்படின்னு தோனி சொன்னார். அதாவது அந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே என்னை கேட்கும்போது ஒன்று அவங்க மைண்டில் இருக்கும், இவர்கிட்ட என்ன வேணால் நம்ம கேள்வி கேட்கலாம், நமக்கு அட்வைஸ் பண்ணுவார், வெளியில் வராது விஷயம்னு. எங்கே வந்தாலும் எனக்கும் அவருக்குமே உள்ள இது இன்ட்ராக்ஷன், அதை தவிர மூணாவது மனுஷங்களுக்கு தெரியாது. அந்த ட்ரஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால தான் அந்த மெசேஜ் பற்றி நான் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறேன். அதனால என்கிட்ட நிறைய கேட்பாங்க, நிறைய பேர் லைஃப்பை பற்றி கேட்பாங்க, கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் என்னால் முடிஞ்ச அட்வைஸை நான் கொடுப்பேன். அண்ட் அதே மாதிரி இருக்கட்டும், ஐ கீப் இட் தட் வே, அதே மாதிரி இருக்கட்டும்னு தான் எல்லார்ட்டையும் எப்படி பழகிறது அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கும் விராட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோலி எப்போதுமே டீமுக்காக விளையாடுறவர், எப்போதுமே ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பார். நெவர் ஹாப்பி. நான் 40-60 அடிச்சுட்டு ஹாப்பி ஆக மாட்டார். 100 அடிக்குன்னு எவ்வளோ 100 அடிக்குன்னு தான் நினச்சிட்டு இருப்பார். அண்ட் நாட் அவுட்டாக வரணும்னு நினச்சிட்டு இருப்பார் எப்போதுமே. அப்படி தான் அவரோட பேட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆச்சு. தி வே இஸ் இம்ப்ரூவ் இஸ் பேட்டிங். அதே மாதிரி அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும், அவர் பர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆகட்டும், கெப்டும் கோயிங். இன்னும் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ண அது ஒரு காரணம். ஃபிட்னஸ் லெவலில் வேறு லெவல், ஹை லெவலில் வச்சுருப்பார். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரோட விராட் கோலி பற்றின்னு. நிறைய எப்போதுமே கேட்பார், இந்த சேஸை பண்ணால் இப்படி பண்ணியிருக்கலாமோ, இந்த ஷாட் விளையாடிருக்கலாமா, அப்படி விளையாடி இருக்கலாமா, இன்னும் ஒரு ஓவர் கழிச்சு அடிக்க போயிருந்துருக்கலாமா, அந்த மாதிரி கேட்பாப்புல. நானும் சொல்லுவேன், இந்த இடத்துல நீ ரிஸ்க் எடுத்துருக்கலாம், இந்த ஷாட் விளையாடிருக்கலாம், இந்த ஷாட் விளையாட வேண்டாம். நிறைய பேசுவோம் இப்போது. ஏன்னா என்னோட கருத்து எப்போதுமே நேர்மையான கருத்தாக தான் இருக்கும், ஹானஸ்ட் ஒப்பீனியன் கொடுப்பேன்னு தெரியும் அவருக்கு. அதனால என்னை கேட்பாப்புல. முதல்ல நாங்கள் கேப்டன் அண்ட் நியூ கம்மராக தான் இருந்தோம். நான் கேப்டன், அவர் ஒரு நியூ கம்மர். அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அண்ட் எங்களுக்குள்ளே எப்போதுமே ஒரு லைன் இருந்தது, சீனியர் அண்ட் ஜூனியர்னு லைன், ஒரு கோடு இருந்தது. தலை தோனின்றல, அதனால தலை டைலாக் ஒன்று சொல்கிறேன். தலை வீரம் படத்தில் சொல்லுவார், என்ன இந்த கோடை தாண்டி என்னை தாண்டி போய் பார்க்கலாம்
அப்படின்னு ஒரு டயலாக் வரும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவர் சொன்னார், எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த சீனியர் அண்ட் ஜூனியர்னு ஒரு லைன் இருக்குது. அண்ட் பட் வி ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பேருமே நாங்கள் கேப்டன் கிடையாது. அதனால் டாஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேசுவோம். ஏன்னா டாஸ் போடும்போது நானே சொல்கிறேன் உங்கள் ஃபேன்ஸுக்கு, குடுகுடுலாம் வந்து டாஸ் போட முடியாது. அது எந்த 11 பேர் விளாட்றாங்க, யார் இம்பாக்ட் பிளேயர், யார் 4 எக்ஸ்ட்ரா பிளேயரு, 12th மேன் யார், இதெல்லாம் எழுதிக்கிட்டு படிச்சுட்டு போய் பிச்சு உள்ளே போயிட்டு அப்புறம் அவங்க பேப்பரை வாங்கி பார்த்துட்டு 2 கேப்டன் மாற்றிக்கிட்டு அரை மணி நேரம் ப்ராசஸ் அது. நம்மளுக்கு 1 நிமிஷம் தான் சாஸ்திரி காட்டுவார். அதுதான் சொல்கிறாரு அவர் தோனி, நிறைய டைம் கிடைக்குது எங்களுக்கு, டாஸ் பண்ணி நிறைய பேசுவாங்க. இது அவர் சில கேள்விகள் கேட்டதுக்கு தான். அது மேட்ச் வரணுக்கு போகுது இல்லையா வெள்ளிக்கிழமை, அதனால் ஒரு பில்டப்பாக இருக்கட்டும் இந்த வீடியோ. ரைட். இப்போ வருது நெக்ஸ்ட்டு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ப்ரிவியூ பற்றி உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். போய் பார்த்ததுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.